greatest of all time. Hi friends, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா கார்த்தி? தெரியும். கோட் மூவி ரிலீஸ் செப்டம்பர் 5. டிக்கெட் எடுத்தீங்களா? டிக்கெட் நேற்றே எடுத்தாச்சு நம்ம. ஸோ அந்த படத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். நம்ம எத்தனையோ படம் சேர்ந்து போயிருக்கோம். மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் டே எப்பயுமே 4 மணிக்கு போவோம். ஸோ இந்த தடவை வந்து 4 மணி ஷோ இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் 9 மணி ஷோ. டிக்கெட் எப்போ கொடுத்தாங்க தெரியுமா கார்த்தி? நைட்டு 1 மணிக்கு தான் வந்துச்சு. என்ன குடும்ப கார்த்தி இதெல்லாம்? 9:10க்கு ஃபர்ஸ்ட் ஷோ இவர் எடுத்திருக்காரு. ஆனால் மணி இப்போ எவ்வளோ? 8:30 ஆகுது. இன்னும் கிளம்பாம இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் வேகமாக போனால் தான் நம்ம போய் அந்த சீட்டில் போய் உட்கார முடியும். இல்லைன்னா போன தடவை மாஸ்டர் படத்தில் என்னாச்சு, சரியான சண்டை. எங்கள் சீட்டில் வேற யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க. அவங்கள எந்திரிக்கவும் சொல்ல முடியல, அவங்க ஃபேன்ஸ் வேறு ஆகிட்டாங்க, எதுவும் சொல்லவும் முடியல. நாங்கள் வேறு சீட்டில் போய் உட்காந்துட்டோம். அப்போ கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே போயிடுவோம் கார்த்தி. ஆமாம். இப்போ டைம் என்ன ஆகுது? கரெக்டாக 8:38. அதில் மெசேஜ் கூட வருது, டக்குன்னு வாங்க படத்துக்குன்னு. புக்மை சோல இருந்து வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வீட்டில் இருந்து படத்தை முடிச்சுட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து தியேட்டருக்கு வந்தாச்சு. நம்ம எப்பயுமே போகிற தியேட்டர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திராவுக்கு போவோம். அங்கே தான் பிக் செலிப்ரேஷன் நல்லா செம்மையாக இருக்கும். ஆமாம். இந்த தடவை வந்து அங்கே நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதுக்காக வந்து இன்னொரு தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பாருங்கள், லைனை காட்டுங்க எவ்வளோ இருக்குன்னு. அனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. ஸோ கேட்டுக்கு பக்கத்தில் வரை நிற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம போய் நின்னோம்னா லேட் ஆயிரும். அதோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 2 வீலர் கொண்டு வந்தா இங்க நிப்பாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இல்ல. ஸ்பேஸ்லாம் தீர்ந்துச்சு. அப்படியே கொண்டு வாங்க காட்டி. இப்படி சுற்றி ஃபுல்லாமே பார்க்கிங் தான். பட் ஆனால் பார்க்கிங் ஃபுல்லாகவே முடிஞ்சு, அதனால இங்கே நிப்பாட்டிருக்கோம் வண்டியை. கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டியிருக்கோம். இருந்தாலும் அவங்க எடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் எடுக்க மாட்டோம். வேற இடமே இல்லையே, வேற எங்கே போய் போடுறது? காட்டி இப்போ வரிசையில் போய் நிற்கிறதா என்ன செய்ய? வரிசையில் வந்து நம்ம இப்போ நின்னோம்னா இன்னொரு 5 நிமிஷம் உள்ளே போயிடலாம். காட்டி இன்னொரு 10 நிமிஷத்துல படம் ஆரம்பிச்சிருவாங்க. படம் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வரிசையில் போய் நின்னோம்னா எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, வந்த உடனே கௌதம போய் வரிசையில் நிற்க சொல்லிட்டேன். ஸோ அவன் வந்து இங்கே வந்துட்டான். ஸோ பாதி தூரம் முடிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்தோடனே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் வர்றப்ப பார்த்துருப்பீங்க மற்ற தேட்டர்லாம் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு. வேற லெவலில் இருக்கும் செலிப்ரேஷன். பட் இந்த தேட்டர் வந்து ரொம்பவே காமாக அமைதியாக கூலாக இருக்குது. இங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக மெயினாக வருவாங்க. ஆமாம். அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் அமைதியாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், கௌதம் பக்கத்தில் போயிட்டாரு. இப்போ நம்ம லைனில் போய் ஜாயின் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் காய்ஸ். ஸோ இங்கே வந்து செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. ட்ரிங்க்ஸ் அடித்தா அலௌடு இல்லை. கௌதம் இப்போ போகிறாரு, மாட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டரு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இப்போ இல்லை. ஏன்னா ஒரு 3 டேஸ்க்கு வந்து எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே ஆன்லைன் தான். அதனால தான் ஃப்ரீயாக இருக்குது. ஃபைனலாக தேட்டருக்கு வந்தாச்சு. தேட்டருக்குள்ளே போகிறோம். ஸ்க்ரீன் வந்து 5. ஓகே காய்ஸ், ஃபைனலாக படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ படம் வேற லெவலில் இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே செம்ம ஒரு இதாக கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு ட்விஸ்ட் செம்ம ட்விஸ்ட் இல்லை. லேக் இல்லாமல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, கொஞ்சம் ஃபைட்டு, கொஞ்சம் அதிகமாகவே சென்டிமெண்ட். ஓகே, நானே அழுதுட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நடந்தே நடக்கும். அதாவது விஜய் வந்து அவர் பையனை கடத்தி வச்சிருவாரு. பையனை இல்லை, விஜய் வந்து வில்லனை கடத்தி வச்சிருவாரு. வில்லை வந்து அவங்க ஒய்ஃபை கடத்தி வச்சிருவாங்க. இன்னொரு விஜய் வந்து இன்னொரு ஆளை கடத்தி வச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புரியாது. நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. அந்த கேப்டனோட வேற லெவலில் வந்து வேற லெவலில் ஃபர்ஸ்ட் சீனே அவர் தான். நான் தளபதி தான் வரான்னு நினச்சா கேப்டன் தளபதி இல்லைன்னு நினைச்சோம். தளபதி இல்லைன்னு நினைச்சோம். கேப்டன் தான் நினைக்கிறோம். ஆனால் தளபதி. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்டாக இருக்கு. சிவகார்த்திகேயன் நினைச்சு பார்க்கல. அவர் டக்குன்னு வந்து அவரோட சிஸ்டா மேடம் வேற வந்தாங்க. இங்கே வந்து வேற லெவலு டான்ஸு, அந்த தரமாக இருந்துச்சு. ஐட்டம் டான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. கடைசியாக அந்த ஃபைனலாக அந்த ஃபைட்டு கடைசி ஃபைட்டு வேற லெவல். சான்ஸே இல்லை. நான் எந்த ஒரு தளபதி படத்தையும் இந்த அளவுக்கு நான் வந்து ரசித்து பார்த்ததே கிடையாது. உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன். அந்த அளவு இருந்துச்சு. இந்த ஒரு
கடைசி ஃபைட்டு சீன் வேறு லெவலில் அந்த இருக்குது. சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து அந்த ஃபைட் நடக்கிற மாதிரி. ஸோ வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபைட் சீனில் பிஜிஎம் போட்டு தான் எல்லாருமே ஃபைட் வந்து எடுப்பாங்க. இது கமெண்ட்ரி போட்டு எடுத்திருக்காரு. அங்கே சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்கிற கமெண்ட்ரி மட்டுமே வச்சு ஒரு ஃபைட் சீன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீன் எடுத்து அதுவும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவல். கூஸ்பம்ஸ் தான் எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அது நடக்காது. அது அடுத்த சீனில் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சீனில் வேற ஒன்று நடந்துடும். அதை வந்து நீங்கள் ஒரு 3வது சீனில் நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அது நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து அந்த படத்தை பாருங்கள். வேறு லெவல். இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவு கூஸ் பம்ப்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து அடுத்த ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஓகே கார்த்தி, இப்போ வண்டி இப்போ எப்படி வண்டி நம்ம ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம தான் ஆரம்பித்தோம் 4 வண்டின்னு. இப்போ எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க. ஃபுல்லாக வண்டியாக நிற்கிது. இன்னும் வண்டி தான். கார் பார்க்கிங் ஆக்சுவலாக இது பூரா இது கார் பார்க்கிங். நம்ம நிப்பாட்டினால எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இங்கே வண்டி நிற்கிது. இதை கடந்து இதை எடுத்து அதை தாண்டி நம்ம போகணும். டைம் வந்து நமக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. அடுத்த ஷோக்கு போகணும். இல்லை கார்த்தி, இன்னும் 10 நிமிஷம் முடிஞ்சு, இன்னும் 12 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு போகணும். போக முடியுமா? போய் தான் ஆகணும். உள்ளே போய் தர வரேன். ஓகே கைஸ், செகண்ட் டைம் வந்து நம்ம படத்தை பார்த்தாச்சு. ஸோ படம் முடிஞ்சு இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். பேச முடியல. கட்டி இருக்கு. ஷோ பார்த்ததை விட செகண்ட் ஷோ தான் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் ஒரு 4-5 தெரிஞ்சிச்சு. என்ன காட்டி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ மைனஸ் பாயிண்ட் வந்து எப்படி எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். இந்த படத்தையும் வச்சுட்டாங்க. என்னென்னா விவேகம் படத்தில் எப்படி நம்ம தலை கீழே குதிக்கிறப்போ ஒரு 100 பேர் ஷூட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு புல்லட் கூட படாது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம தளபதி வந்து காரில் தப்பிச்சு போகிறாரு. ஒரு 20 பேர் கன்னோட ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஷூட் பண்ணுறாங்க. பட் ஒரு புல்லட் கூட அவங்க மேலேயோ சினேகா மேம். ஓவராலாக எப்படி காட்டி இருக்க படம்? ஓவராலாக படம் வேறு லெவலு. அது இல்லாமல் பார்ட் 2 எடுக்கிறதுக்காக ஒரு லீடு மாதிரி கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. அப்போ கண்டிப்பாக இருக்குது. பட் தளபதி வந்து அடுத்த படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் டிஏஜிங் பண்ணி திரும்ப வருவார் தலைவர். நான் ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து போனது வந்து நம்ம கேப்டன் வந்து ஒரு 10 நிமிஷம் வருவார்னு நினச்சேன். பட் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அதுவும் நான் அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓவராலாக படம் எப்படி இருக்குது? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். The greatest of all time.